यस्यापवद्भक्तजनार्चयन्तुः कृतित्वमन्येष्वभिचारितूर्णम् सम्पेवतारस्तमनञ्जलभ्यं लक्ष्मीसुमं चरणं प्रपद्ये यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतस्तैद्राणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽसिदेकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा कृति प्रपद्ये निरवध्यानां सद्यां कृतपदां शरणं भवति ताणां सर्वमेतं श्रीरङ्गे दैदीन्विना करुणया असंस्यादिप्रेक्षितं यादश्री नरसिंहकार्यमुनि पदाम्बुजेन्द्रं दां दीक्षान्ते दयादिविष्णुगुणैः वाहन्तं बुधाग्रेशं श्रीमद्रङ्गतराजीवन्तिपतिं श्रेयोनिधिं संशये श्रीमत्श्रीरङ्गपृथ्वीतरसरिगुणा संयमीन्द्रेण दृष्टं न्यस्तात्मानं च सिंहेन नगरिचलित योगिनेतुप्रसादात् प्राज्ञं श्रीरङ्गहारि प्रभवेदिपतेः प्राप्तलक्ष्मीसुमास्थानं सेवेयतीन्द्रं सकलभुङ्गिं वेदवीक्षराणि श्रीरङ्गनाथ सर्वोपेदीन्द्रेष्टं लक्ष्मीसुपजलेकरणं श्रीरङ्गवीरमराठरावसिद्ध्यं वेदान्तदेशीयतीन्द्रमहं प्रपद्ये सम्प्राप्ताध्यात्मशास्त्रं रङ्गभूपादिजाभ्यां कारुण्यात् श्रीसुमेटरिपोः आत्मनिक्षयवतन्यं वेदान्ते वावदूगत्वमे सर्जितारङ्गभूतं स्वात्स्यं नारायणाय परमतदमनव्याख्यातमीडे श्रीमद्रङ्गसदाजिसंयमिवरात्मः श्रीमद्वीरभूद्वहात्मचरितपादारविन्दाश्रयम् श्रीमद्वेदवदंसदेशीयतेः कारुण्यवीक्षास्पदं सेवे रङ्गधुरीणसाधनवदं नारायणं योगिनं श्रीमद्रङ्गसरार्योगिजननस्ता रक्षापरं श्रीमद्रङ्गसरार्यविवराट्लब्धागमान्तद्वे ईर्ष्याडम्बविवर्जितं स्वगुणैर्भान्तं महत्त्वं सजम् वन्दे वत्सविभूषं श्रीकृष्णमार्यं सदा वेदान्तदेशीयतीन्द्रकटाक्षरत्रय्यन्तसारम् अनवद्यगुणं बुधाग्रेण नारायणाद्यैर्कृपाणुभीतं श्रीरङ्गनाथयतिशेखरम् आश्रयामः जयत्याश्रितसन्त्रासध्वान्तविध्वंसनोदयः प्रभावान् श्रीदया देव्या परमं व्योमभास्करः சுவாமி தேசியுடைய சங்கல்ப சூரியோதயம் நாடகத்தை அனுபவிச்சு வரோம். அதுல விவேகனுக்கும் மகாமோகனுக்கும் ரெண்டு பேருக்கும் சண்டை ரொம்ப தீவிரமா நடந்துருக்கு. மன்மதன் பெண்களுடைய கூட்டத்தை அழைச்சிட்டு போய் அந்த சண்டையில அவனுடைய மனசெல்லாம் மாற்றுவதற்காக பிரயத்தனப்படலாம். ஆனா விவேகனும் மிக வைராக்கியமுடையவன். அதனால இந்த பெண்களை காட்டி மயக்கிறதுன்றது அவங்ககிட்ட நடக்காது. ஏன்னா அவனுக்கு தெரியும் இந்த சரீரத்தினுடைய தன்மையை நம்ம புரிஞ்சுட்டா இந்த சரீரத்து மேல ஆசையே வராது. இந்த சரீரம் எப்படி பண்றதுன்றத இந்த தும்புருன்ற ரொம்ப ஆசையா ரொம்ப ஆழமா சொல்றேன். அதாவது இந்த பெண்கள் மேல ஆசை எல்லாருக்கும் இயற்கையிலே ஏற்படும், அதுல ஒன்றும் சந்தேகம் கிடையாது. ஆனா இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா இந்த மன்மதன்ற ஒன்றை தான். அவன் ஒய்யா இந்த ஆசையெல்லாம் போயிடும். அதனால இந்த அதுக்காக ஒரு வழி பண்றான் விவேகன். இந்த சரீரத்தில் இருக்கிற தன்மைகள் எல்லாம் தும்புரு சொல்ற உச்சிதம் ஏவைத்தது. நீ சொல்றது ரொம்ப சரி. என்ன சொல்றாருன்னு சொன்னா இந்த மண்மன் ஒழிஞ்சா இந்த பெண்கள் மேல இருக்கிற ஆசையெல்லாம் போயிடும்னு கீழே நாரதர் சொல்ற. உடனே நீ சொல்றது வாஸ்தவம் தான். மகேந்திர பிரதிநந்தியானாம் வபுர் அப்சரசாமபி சிங்கமாம் சமேதோ அஸ்தி
மஜ்ஜா சுக்லமயம் நகிம். இந்த சரீரமானது இனிதேற்றி இல்லை. தேவர்கள்லாம் கூட இந்த மேனகை, திலோதம்பை, இன்னும் ரம்பை இவெல்லாம் இருக்காளுங்க, அவளை ரொம்ப ஸ்தோத்திரம் பண்றான். ஏன்னா அவள் சரீரம் அப்படி இருக்கு. எல்லாருக்க போல இருக்கிற சரீரம் தான் அவளுக்கு இருக்கு. பொதுவாக எல்லா சரீரத்துக்கும் எல்லாருக்கும் தோல் இருக்கு, அந்த அந்த உடம்புல ரத்தங்கள் இருக்கு, மாம்ச பிண்டங்கள், எந்த மாம்சம் இருக்கோ மாம்சம் இருக்கு, சதை இருக்கு, எலும்பு இருக்கு, இந்த கொழுப்பு, உயிர் சத்து, 7 தாத்துக்கள் ஒவ்வொரு சரீரத்திலே இருக்கு. அதுதான். அதனால அப்படிப்பட்ட சரீரத்தை அவ ரொம்ப புகழறா. அப்படிப்பட்ட இந்த சரீரத்தை என்னதான் இருக்கிறது, எதான் சாதிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அதுக்கு மேலே சொல்றான். வஷ்மேதம் சப்ததாது திரிவிதம் அலமயம் யோனி யுக்ம பிரசூதம் சாதுர் விஜோபவன்ன ஸ்திரசர விவிதாஹார சாராத்மகம் ச இத்வந்தே அனந்த தோஷாகர இது முனிபிஹி கோஷிதா யோஷிதாக்யா மீமாம்ஸ்யா மாம்சரேதோஹ உதிலகர பவசா நிர்மிதா சர்மவஸ்திரா. இந்த இந்த உடல் இருக்க, இதுல 7 தாத்துக்கள் கீழே சொல்லியாச்சு. அந்த 7 தாத்துக்களும் 3 விதமான மலங்களை உடையது, அழுக்கை உடையது. அந்த 3 விதமான அழுக்கு எது அப்படின்னு சொன்னா கண், காது, மூக்கு. இது வழியாக சில அழுக்கெல்லாம் வெளியேறது. கண்லேருந்து ஜலம் வருது, காதுலேருந்து சீல் வருது, மூக்குலேருந்து சளி வருது. இவையெல்லாம் அழுக்குக்கு சேர்க்கைதான். அதெல்லாம் வராதபடி அழுக்க உடம்பு நல்லா வச்சுக்கணும். அதுக்கப்புறம் யோனி யுக்ம பிரசூதம். யோனி யுக்மம் 2 பேருடைய சேர்க்கையும் இருந்தா அது காமத்துக்கு ஒரு உறுப்பு. அதனால யோனி யுக்மம் 2 பேர் யோனிகளும். அதனால சில இதெல்லாம் உண்டாது. சாதுர் விஜோபவன்ன 4 விதமான உணவுகள் இருக்கு. என்ன அப்படின்னா, அதாவது சாப்பிட்றது, கடிச்சு சாப்பிட்றது, உறிஞ்சி சாப்பிட்றது, குடிப்பது. இவைகள்லாம் சாதாரணமா சாப்பிட்றதா முழுங்கிறது, உண்பது. கடிப்பது நல்லா கடிச்சு சாப்பிட்றது. உறிஞ்சிருக்குன்னா அப்படியே அந்த பழத்தோட ரசத்தை அப்படியே உரியுது. இதை சாப்பிட்றது அப்படின்னா தளர்த்தி அப்படின்னா அப்படியே சாரை உரிவான். அதுவும் பக்கத்தில் இருக்கிற சில பேர் அந்த உரிச்சப்பனா அந்த சத்தம் அப்படியே கேட்கும். அதுவே சில சமங்களில் உண்டாகும். அதை தவிர குடிகள், பானம் பருகிறது. ஆக இப்படி 4 விதமான இங்க ஜங்கமஸ்தாவர்கள் அதனுடைய ஆகாரங்கள் கொள்ளும். அதனுடைய சாரத்திலேயே வளர்ந்தது இந்த உடம்பு. சில ஆகாரம் நீரா போகும், சில ஆகாரத்தை கடிச்சுதான் சாப்பிடணும், சிலத்தை உறுதிதான் சாப்பிடணும், சிலத்தை சாதாரணமா சாப்பிடணும். தீர்க்கம் போன்ற வகைகள்லாம் குடிக்கணும், நீர் பண்டங்கள்லாம் குடிக்கணும். சில ரசங்கள்லாம் உறிஞ்சி சாப்பிடணும், காய்கறிலாம் கடிச்சு சாப்பிடணும், சாதங்கள்லாம் மென்று சாப்பிடணும். அதான் இப்படி இதனால இந்த 4 விதமான உணவுகளால இந்த உடம்பு போஷிக்கப்படுது. அதனால கீச்ச சாதுர்விஜோபன்ன சிரச்சர விவித ஆகார சாராத்மகம். இப்படி 4 விதமான ஆகாரங்கள். இத்தம் ஸ்து அனந்த தோஷாகர இது முடிவி கோஷிதாய் யோஷிதாக்கியா. இதெல்லாம் இந்த சரீரம் இருக்க
எண்ணற்ற எண்ண முடியாத தோஷங்களை கொண்டது இந்த சரீரம். அது யாரு? நான் சொல்ல, முனிவிகி கோஷிதா யோகிதாக்கியா. அந்த தோஷங்கள்லாம் யோகிதாக்கியன்னா இருப்பிடமா இருக்கு. மீமாம்சா மாம்சரேதோ ருதிர கப ருதிர ருதிர கப ருதிர கப வாசினி வசா நிர்மிதா சர்மசஸ்திரா. அதுவும் இல்லாத இந்த மாம்சம், கபம், ரத்தம், உயிர் சத்து, வியர்வை, இதை போன்ற துர்நாற்றங்கள்லாம் இந்த சரீரத்தில் இருக்கு. ஆக இந்த சரீரம் ஒரு சர்மஸ்திரம், ஒரு தோலினால மூடப்பட்டிருக்கு. அதனால இது தோலினால் ஆன பைதான் இந்த எல்லாத்தையும் உள்ளுக்குள்ள வச்சு கட்டி வச்சிருக்காங்க. அந்த தோலானால இதுக்குள்ள இவ்வளவு அவஸ்தைகள் இருக்கு. ஆனா இந்த சரீரத்தை பார்த்து எல்லாரும் ஆசைப்படுறான். அதுவும் ஆண்களுக்கு இதே சரினா பெண்களுக்கு இதே சரீரம்னா இருந்தாலும் அவர்களுக்கு கொஞ்சம் மாறுபட்டு இருக்கு. இது அதனால சொல்ற காயமே இது பொய்யடா, காற்றடைந்த பையடான்னு சொல்ற. இது ஒரு பை தான், காற்றடைச்ச பை மாதிரி. அதனால இப்படிலாம் இருக்கு. ததச்ச ஆகையினால கர்கணீய பகுதோஷ கர்கிதே யோசிதா பகுதோஷிதாத்மனः நாரகே கவித துக்ககாரகே ரௌரவே பவது கௌரவே நதீஹி. இந்த பெண்களுடைய சரீரமானது இந்த பல தோஷங்களை கொண்டதுனால சரீரமே பொதுவாக இருக்கிறது, பெண்ணுன்னு சொல்ல வேண்டாம். ஆனாலும் எல்லாரும் மோகிக்கிறது அதை செஞ்சு தானே. அதனால அந்த சரீரத்தை நிந்திக்கிறார்கள். கர்கணீய பகுதோஷ கர்கிதே யோசிதா. இந்த சரீரத்தை எல்லாருமே பெருக்கிறார். எங்க சுவாமி பெருக்கிற சொல்ற? அந்த சரீரத்தை எல்லாம் ஆசை வச்சிருக்கான்னு சொல்ற அப்படின்னு சொன்னா எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு அப்புறம் வேதா வேறா. ஆனா இதுல அது அப்படிப்பட்ட இந்த சரீரத்துல தோஷித ஆத்மனா யாராவது ஒரு ஆசை வச்சானே ஆனால் அது என்ன பண்ணு தெரியுமா? நாரகே அமித துக்ககாரகே ரௌரவே பவது கௌரவே நதீஹி. இந்த மாதிரி சரீரத்தை ஒருத்தன் ஆசையை வச்சுட்டானாங்க, அவனுக்கு அது அளவில்லாத துன்பத்தை கொடுத்து ரௌரம்ன்ற நரகமும் அவன் அடைவான். இப்போ அனுபவிச்சவனா சந்தோஷமா இருக்குமே தவிர அதனுடைய பின் விளைவு தெரியாது. நரக அனுபவத்தை கிடைக்கும். அவ்வளவு வியாதிகள் வந்து சேரும், கஷ்டப்படுவான் அப்படின்னு பகவன் ஏகாவந்தம் காலம் அத்தியந்த பகுபதி பதம் ஏவ இதானீம் அத்தியந்த ஜுகுப்சனீயः சம்வృத்தः சர்வலோக மௌலிதாரிய சாயகः ச யூதோ மன்மதः. இத்தனை காலம் மட்டும் ஏதாவந்த அத்தியந்த பகுபதி பதம் சயேவ இதானீம் அத்தியந்த ஜுகுப்சனீயா. இந்த சரீரத்தை எல்லாரும் தலைக்கு மேல நான் புஷ்பம் சொல்ற மாதிரி அத தலையில தூக்கி வச்சுட்டா. அதுக்கு காரணம் இந்த மன்மதன் தான். அதே இந்த சரீரம் அத்தியந்த ஜுகுப்சனீயா சம்வృத்தா. இப்போ ரொம்பவும் அது அதாவது தூஷிக்கப்படியாக அனுபவிக்கத்தக்கபடியாக இருக்கக்கூடியதுன்னு சர்வலோக மௌலிகாரிய சாயகா சுயதோ மன்மதா. அந்த மன்மதன் இந்த ஸ்திரீகளுடைய சரீரத்தை கொண்டு எல்லாரையும் காமத்துல விழும்படியா பண்றான். பரிசரிசி தவாசோ பாஸ்வவர்த்தி வசந்தா கிமபி மதுகரீபில் கீயதே நாம ஜெயித்ரம்
தது மதன தைன்யம் பிராபிதஸ்துவம் நித்யயா கைவ கதய தெய்வம் பௌருஷேனோ வருந்தியாது. இவனே நிர்வேதம் இவ விஸ்வசிய, யாரு இந்த தும்புருவே ரொம்ப பெருமூச்சு விடலாம். இந்த வெறுக்கத்தக்கதான சரீரத்தை மன்மதன் எல்லாரும் உள்ளத்தையும் கூந்து எல்லாருக்கும் காமம் வரும்படியா பண்ணானே, அவன் இப்போ அவனும் இப்ப எல்லாராலும் இகழ முடியாது. அப்ப மன்மதனை கேட்டா ஆஹா இவன் தான் தெய்வம் அப்படின்னு மன்மதனுக்கு எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருந்தா. ஆஹா என்ன சந்தோஷம், இந்த மன்மதன் தான் நமக்கு இவ்வளவு பெரிய சந்தோஷத்தெல்லாம் கொடுக்குறான், அவன் இல்லைன்னா நமக்கு இந்த சந்தோஷத்தை பத்தியே தெரியாது அப்படின்லாம் அவனை ஸ்தோத்திரம் பண்ணான். இன்னைக்கு எல்லாரும் அவன் எழறான், ஏன்னா அவன் போடுற மாட்டுட்டான், நீவே யாருக்கு அந்த காமம் வராது. அதனால அவனும் மாண்டு விழுந்தான் அப்படின்னு இப்ப விரக்தியில பெருமிச்சூழ தும்புரு சொல்றாரப்போ மன்மதனுக்கு சரீரத்தை பார்த்து சொல்ற, மண்டோதரி எப்படி ராவனுடைய உடலை பார்த்து கதறினாலும் அதே மாதிரி இப்ப இங்க தும்புரு வந்து பரிசரித்து தவாசோ பார்சோ பரிசீம் வசந்தா கிம்பி மதுகரி வீழ்கீயதே நாம ஜெயித்ரம் ததபி மதன தைன்யம் பிராபிதஸ்துவம் நித்யயா நியத்யயா கைவ கதே தெய்வம் பௌருஷேனோ வருந்தியாது. இந்த வசந்தன் இருக்கானே உனக்குலே இருந்து உனக்கு எவ்வளவு காரியங்கள்லாம் பண்ணியிருக்கான். நீ இந்த வில்லு விஷயத்துக்கு வில்லுன்னு புஷ்பங்களான வில் தானே, அந்த வில்ல எல்லா வண்டுகளும் அங்க வந்து ரீகாரம் பண்ணி நான் இவனை ஸ்தோத்திரம் பண்ணேன். ஏன்னா அந்த புஷ்பங்களுக்கு அந்த புஷ்பத்துக்கு தேன் எல்லாம் பருவிட்டு அந்த வண்டெல்லாம் அதே நானா விட்டுட்டான். இப்படி அந்த நீங்க அது அது இவனை ஸ்தோத்திரம் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்ப ரீகாரம் இருக்கு. அப்படிப்பட்ட மதுகரி ஜீயதே நாம ஜெயிச்சோம் உங்க பேரெல்லாம் அது ரொம்ப ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருந்து. அது வண்டி ரீகாரம் பண்றதும் இல்லையா, வண்டி எப்ப ரீகாரம் பண்ணோம், நல்லா மதுவை குடிச்சுட்டாங்க, கண்ணுக்கு தெரியாது காதுக்கு தெரியாது ஒருத்தர் ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கும். அந்த மாதிரி இவருடைய அம்புல அதாவது புஷ்பத்தா இருக்கிற வில்லுல அந்த நான் கேட்டா இருக்கக்கூடிய தேன்லாம் அந்த மதுவை உண்டு இவனை ஸ்தோத்திரம் பண்றதுன்னு சொல்றது. கடைசி மதன தைன்யம் பிராபிதஸ்துவம் நியத்யா. ஆனா அப்படி இருந்தாலும் அந்த ஒரு தெய்வத்தினுடைய உன்னுடைய பேர் கெட்டு போச்சு, நீ ரொம்ப தீர தசைக்கு வந்துட்ட. அதனால பகவான் சங்கல்பத்தை யாரும் தடுக்க முடியாது. கைவ கதை தெய்வம் பௌருஷேனோ வருந்தியாது. உன்னை இந்த மாதிரி உனக்கு இந்த மாதிரி தசை வரணும்னு வந்துருச்சுன்னா இதை திருவாள அந்த திருவாளர் தடுத்துக்கிட முடியாது. பகவான் அகங்குரா சொல்லு தேவி நியதி, நீயே சொல்லு இந்த மன்மதன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்லலாம். உடனே சம்போகி காந்தியபாதி நிரவய கதா பங்க சங்கி நிகாமம் சஸ்திர சின்னார்த்ததேகத்வயகடன பவத் திவ்ய பதாம் பத்ய சில்பா பிரக்யாதாதிக்ரமோசோ பரபுருஷவசைஹி கோபகன்யா சகஸ்ரைஹி ஏகஸ்த்ரைலோக்ய வீரः ஸ்வரைஹ முதிதः வாவதிஷ்டேத கோபः. இந்த காமத்தை அனுபவிக்கிறதா உயர்ந்த புருஷார்த்தம்னு சொன்னான். அதனால நரகத்தை கண்டு நீ பயப்பட வேண்டாம்,
நன்னா அனுபவி அப்படின்னு தூண்டினான். இந்த தேகாத்மவாதி இந்த தேகாத்மவாதிகள்லாம் தேகமே ஆத்மா சொல்றான். ஆனால் நரகன் கிடையாது, சொர்க்கன் ஒன்று கிடையாது. நீங்க அனுபவிக்கிற சுகம்தான் மோட்சம், இங்கு படுற கஷ்டங்கள் தான் நரகம். எல்லாம் இங்கே முடிஞ்சு போகுது. சரீரம் போறதா, அதுக்கப்புறம் ஆத்மா அங்க இருக்கா, இது என்ன இதெல்லாம் கதை தனக்கு தெரியாது. அதனால நம்ம இருக்கிற மட்டும் சுகமா அனுபவிக்கணும். அந்த அனுபவம்ன்றது இந்த காமம் தான் அனுபவம். இதை தவிர வேற இது கிடையாது. இப்படிப்பட்ட அதாவது காமத்தை சிவன் என்ன பண்ணா, அந்த புஷ்பங்களாகிற அம்புல பார்வதி மேல விட்டான். பார்வதியை முதல்ல தன் பக்கம் இழுத்து இப்படிதான் பண்ணான் சிவன். கடைசியில் என்ன பண்ணா, தன்னுடைய சரீரத்தை ரெண்டாக்கி பார்வதிக்கு ஒன்று கொடுத்தா, தனக்கு ஒன்று ஆகினான். அதனால அர்த்தநாரி சொன்னான். ஆக சிவனானவன் தன்னுடைய பானத்தினுடைய அம்பினாலேயே தன்னுடைய உடம்பை பாதுகாக்கி அது ஒன்று ஸ்ரீ புருஷனாக சேர்த்தான். அப்படிப்பட்ட பெரிய சிற்பக்காரன் யாரு? சிவன். அதுக்கப்புறம் பிரக்யாதா அதிக்கிரமோதோ பரபுருஷ வதைஹி கோபகன்யா சகஸ்ரைஹி, ஆயிரக்கான கோபஸ்ரீகளை இந்த கோபஸ்ரீகள் கண்ணனை அடைவதற்காக என்னென்ன காரியம் பண்ணா தெரியுமா? கண்ணன் கிட்ட போய் பிரார்த்திச்சா, பெருமாள் எங்க இருக்கிற காரம் உன்னோட பிரிய முடியல, நீ அதுக்குதான் நீதான் வழி பண்ணணும். உடனே பெருமாள் என்ன பண்ண, அந்த ஊர்ல கோபம், அதாவது பஞ்சம் ஒரு முடியா பண்ணிட்டார், ஜலமே இல்லை, அப்படி பண்ணிட்டோம். உடனே என்ன பண்ணுறது அப்படின்னா, சரி ஏதோ ஒரு நல்ல காரியம் பண்ணுவோமே அப்படின்னு இந்த கோபர்கள் மனசுல கோபியர்கள்லாம் பெருமாளை வந்து அவனை குறிச்சு விரதங்கள்லாம் பண்ணட்டும் அப்படின்னா, அந்த விரதம் பண்ற சாக்கில் யமுனை நிலைக்கு போறது, அவனோட சல்லாபம் பண்றது, இப்படியெல்லாம். அதனால ஆயிரக்கான கோபஸ்ரீகளை அவர்களா விரும்பப்பட்ட கண்ணன்கிட்ட போல அவளா போனாக்கா இவன் வைப்பா. ஆனால் தன்னுடைய கணவன்மார்களையே நீ சரி போய் நாடு சுபிஷமா இருந்த போறோம், அதனால நீ கண்ணோட இது அப்படின்னு. அதாவது பிரக்யாத அதிக்கிரமோசோ பரபுருஷ வதை, பரபுருஷன் யாரு? கண்ணன். தன் கணவன்மார்களே சரி பரபுருஷனான பரமபுருஷன் அவன். ஆனா பரபுருஷனான கண்ணன் கிட்ட சேருபடியா பரபுருஷ வதை கோபகன்யா சகஷ்டைஹி, உத்தரத்துல 2 பேர் ஆயிரக்கான கோபஸ்ரீகளை அவரவர்கள் கணவன்மார்கள் சரி நீ வந்து கண்ணனோட சேரு அப்படின்னு சொன்னான். இது இப்படி இந்த மாதிரி சூழ்ச்சி பண்ணி அவன் அந்த ஸ்திரீகளை அடையிறதுக்கு அந்த காரியம் பண்ணா. யாரு? கிருஷ்ணன். சிவன் என்ன பண்ணா, தன் உடம்பையே பார்வதி கிட்ட அவளை ஆசைப்பட்டு அவள் ஒரு மோகத்தினால அவள் தன் உடம்பையே அவளுக்கு பாதி கொடுத்துட்டான். இந்த கோபஸ்ரீகள் இவனை ஆக்கிரமிச்சு விட்டார். இப்படி ஏகஸ்திரைலோக்கிய வீரா ஸ்மரைக முதிமுதிதா சுவாவதிஷ்டேத கோபா, இப்படிப்பட்ட 3 லோகங்களுடைய ஜனங்களையும் காமத்துல ஏக தைலோக்கிய வீரா ஸ்மரைக விருதிதா, எல்லாரையும் காமத்துல வசப்படக்கூடிய சாமர்த்தியத்தை உடையவன் மன்மதன். அவனைதான் இங்க நினைக்கிறோம். அவன் இப்போ விருதிதா, அவன் இறந்து போயிட்டான். கோபா
இப்போ அப்படிப்பட்ட மன்மதனே யுத்தத்தை போன பிறகு இந்த கோபனுடைய கதி என்ன அப்படின்னு கோபதிஷேத கோபகா கோபனுடைய நிலை என்ன அப்படின்னு உடனே நாரத சொல்ற சகே மா நாம சகசா கோபமேவ ஏவம் கோபமேவம் அவமஸ்தः அயம் கில புரஸ்தாத் கோபஸ்ய காமஸ்ய ச வினிபாதம சகமானः சமுத்பத்ய விஸ்வலோக பிரதித கீர்த்தி விவேகம் ஆஸ்கந்தித்தும் ஈகதே. கோபனுடைய கதி என்னன்னு கேட்குறியா? அவ்வளவு சுலபமா இடக்கூடாது. கோபனை அவளை சாதாரண நினைக்கக்கூடாது. மா நாம சகசா கோபம் அவனை அவ்வளோலாம் மட்டமா இடக்கூடாது. அயன் கில புரஸ்தாது லோபஸ்ய காமஸ்ய இந்த லோபனும் காமனும் இந்த விழிபாதம் அகமான இந்த சண்டையில மாண்டு அவன் கீழே விழுந்தானே அதை பொறுக்க முடியாதவனாக அதனால வருத்தப்படுறான். சமுத்பத்திய விஸ்வலோக பிரதிகீர்த்தி இந்த உலகத்து மொத்தத்தையும் புகழ் அவன் புகழ் விரும்பி அதான் நிரம்பி இருக்கு. யாரு? விவேகம் ஆஸ்கந்திதும் ஈகத்தை. இப்போ எல்லா இந்த விவேகனுடைய புகழ் எல்லா 3 லோகத்தையும் பரவி இருக்கு. அப்படிப்பட்டவனை எதிர்த்து வரா யாரு? கோபன். லோபன் மதன்லாம் போயிடும். இப்போ கோபன் வந்திருக்கான். சுதீந்தர வசுந்தராதர துரந்தர கிம்ருஷா துஷாரவசதூஷண க்ஷபித பஞ்சசாம்போ நிதிஹி அடத்ருடித ஹாடகச்சல கடி பிருகத் குண்டலஹ பிரசத்பதிரணாங்கணம் பரிதயேஷ கோபாசுரஹ. இந்த கோவனுக்கு சண்டைக்கு ரொம்ப ஆக்ரோஷமா வந்துட்டான். ராவனுக்கு யுத்தம் நடக்கிறது. ராவணன் ஒவ்வொரு பேர் அனுப்புறான். ஒவ்வொருத்தரும் தோத்து போய் வரான். உடனே சபையை கூட்டுவான். நான் போய் ஜெயிக்கிறேன், நான் போய் அந்த ராவணன் லட்சுமணன் அதிகம் ஒவ்வொருத்தரும் கிளம்பி வருவான். அந்த வீட்டில் இருந்து மாட்டிப்பான். அதே மாதிரி இந்த கோபன் ரொம்ப பெரிய நான் போய் ஜெயிச்சு வரேன்னு வந்திருக்கான். அவன் எப்படிப்பட்ட தெரியுமா? சுதிந்தர வசுந்தராதர துரந்தர கிம்ருஷா. அவனுக்கு பசி அவனுடைய பெரும் பசிக்கு இந்த மலையை மொத்தத்தை அப்படியே விழுகிடுவான். அப்படிப்பட்டவன். அது மட்டும் இல்ல, திரிஷாரவசூஷண கவித பஞ்சசாம்போ நிதிஹி. அவனுக்கு தாகம் ஏற்பட்டதுன்னா இந்த 5-6 சமுத்திரத்தையும் வீடுவான். அந்த ஜலத்தை குட்டிடுவான். என்ன ஒரு மனுஷன் மலையை சாப்பிட முடியுமா? சமுத்திரத்தை சாப்பிட முடியுமா அப்படின்னா அதுக்கெல்லாம் புராணத்துல இடம் இருக்கு. தேவேந்திரன் என்ன பண்ணார்? ஒரு சண்டையில தன்னுடைய பஞ்சராஜத்தினால மலைகள்லாம் சூழாக்கினார். அகஸ்தியர் என்ன பண்ணார்? 4 சமுதிரத்திலையும், அதாவது 4 சமுதிர ஜலத்தையும் பருகிட்டார் அப்படின்னா அதனாலதான் சுவாமி தேசிகனும். ஏன்னா தேவேந்திரன் ரொம்ப கோபம் வந்து அவனுக்கு ஏதோ கோபம் ஒரு சூழ்நிலை வந்துடுது. அதுல
அந்த மத்தியானத்துல மலையை படம் தான். அகஸ்தியருக்கும் கோபம் வந்துருக்கு, அதனால 4 சமயம். அதனால கோபத்தினால எந்த காரியங்களும் சாதிக்க முடியும். அதுக்கோசம் தான் சுவாமி தேசிகன் இந்த இடத்துல கோபத்தினால மலையை பிளந்தான் சொல்ற, மலையை பிளந்தான் சமுதிரத்தை குடிச்சான்னு சொல்ற. இல்லாம இதெல்லாம் சாதாரண புராணத்துல இருக்கு. அதுவும் இல்லை, அதுவும் இல்லாத ஹடத்ருடித ஹாட்டகா சலத்ருடி பிருகத் குண்டலஹா. இந்த மேருமலையோட பாறைகள்லாம் வளர்ந்து அந்த பாறைகளை தன் கால குண்டலமாக அணிந்தவன். இப்படிப்பட்டவன் தான் ரணாங்கனம் பிரதேகி கோபாசுரா. இந்த கோபன்றவன் கலந்து வரான் யுத்தத்துக்கு அப்படின்னு இந்த சோகத்தால வர்ணிக்கிறார். அதுக்கு மேல சொல்ற ததாகி ஒரே தும்புரு சொல்ற சபைய சம்பிரமா, அதாவது ரொம்ப பரபரத்தோடு பயத்தோட கூட அதிகோர சேஷ்டிதா கலு அசு ஆவேஷ வித்வம்சன தசவான் அமேதா. இந்த கோபத்துக்கான எல்லா வஸ்துக்களையும் அசௌ அசேஷ வித்வம்சன் தசவான், எந்த வஸ்து எல்லா வஸ்துவையும் நாசம் செய்வது சாமர்த்தியோட அமரிஷா, அது மாதிரி ரொம்ப பயங்கரமான செயல்கள்லாம் உடைய ததாகி. இன்னும் எப்படிப்பட்ட செயல்கள் இருந்தது? அபிவைரவ ருச்சி ருச்சி அசேகாம் அபிசைனான் அபிசாகரான் அபிக்ஷ்மான் கிரசிதும் பவச்சயம் பிரதீப்தா பிரீத்தகோப தனூனபான் அனூனஹா. இவருடைய கோபம் அப்படிப்பட்டது. கோபத்தி கோபம் அனல் அப்படின்னு சொல்லுவா. அது இந்த எதிரிகளுடைய சேனையை மட்டும் அழிக்காது, மலை சமுத்திரங்கள் அபிவைரவரூபிணி அசேஷாம் அபி எல்லாத்தையும் புசிக்கூடாது. சைலானு அபிசாகரானு, சைலான் மலைகள், சாகரான் சமுத்திரங்கள், அபிக்ஷமான் சமான பூமி, எல்லாத்தையும் விழுகி ஏற்றுறான். பிரசித்தும் கிரசித்தும் பிரபவத் அயம் பிரதீப்தா, கிரசித்தும் அதெல்லாம் சாப்பிட்டு விழுக்கக்கூடியவன். அப்படிப்பட்டவன் கோஷ தனூனபா தனு அமூனஹா. இப்படிப்பட்ட கோபம் தான் இது சண்டைக்கு வரா. நாரதா சகே பஷ்ய பஷ்ய நான் சகே பஷ்ய பஷ்ய அப்படின்னு எங்க போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிகாம்சா ஜானி நாயேன சிதரத் சமிதம் ஜெகத் வஜ்யகாதகபாவேன விபஜ்யமி யுஜ்யதே. இந்த ஜிகாம்சு அவன் என்ன பண்ணா, இந்த கோபத்துல அடக்கக்கூடியவள். அவள் என்னன்னா இந்த கோபத்தையே அழிக்கிடுவான். கோபன் மலைகளை அழிக்கிடுவான், சமுதிரத்தை குடிச்சிடுவான், எல்லாம் பண்ணிடுவான். இவளுடைய சாமர்த்தியம் என்ன தெரியுமா? அந்த கோபத்தையே அடக்கிடுவோம். ஜிகாம்சா ஜானினா அனேன திரளத் சமிதம் ஜெகத் வஜ்யகாலக பாவேன விபஜ்யமி யுஜ்யதே. அதனால கொலை செய்வதை நோக்குடையவர்கள். கொலை செய்யறது நோக்குன்னா அதை போக்கடிக்கிறது. கொலைன்னா இந்த கொலை இல்லை, கோபத்தை போக்கக்கூடியவள் யாரு தெரியுமா? அவதான் இந்த
கோபத்தினுடைய மனைவி ஜிகாம்சு. இதம் ஜெகது, இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய ஆபர தர்மங்கள் சங்கமங்கள் எல்லாத்தையும் கொல்லக்கூடிய சாமர்த்தியம், அதாவது கொள்பவை கொல்லப்படுபவை. ஒரு வஸ்து கொல்றதுக்காக இருக்கு, இன்னொரு வஸ்து அந்த கொல்லப்படுவதற்கு காரியமா இருக்கு. அதாவது ஒரு பெரிய கட்டை இருக்கு, கட்டையினால கத்தியால வெட்டலாம், கத்தி வெற்ற காரியப்படுறது. இந்த கட்டையானது வெட்டப்படுகிறது. அதனால அவனாலே கொல்லப்படுவது அவைகள்லாம். அப்படிப்பட்ட எல்லாத்தையும் கொல்லப்படுவதை கொல்லுவது இந்த தியானம். அப்படிட்ட மேலும் காதல வெள்ளா கேக்குறது. நகர தந்த பிரவృத்திகமபி ஜெகதி சகஜ மிதரதபி பிரதிகசுபடஸ்ய விஸ்வம் பிரகரணம் அதவா விஹர்த்தும் உபகரணம். நம்ம சரீரத்திலேயே கூடவே இருக்கு இந்த கை கால் நகம் பல்லு இதெல்லாம் இருக்கும். கரண சரண நக தந்த நகர தந்த பிரபுதிகமபி இவைகள்லாம் நம்மளுக்கு கூடவே இருக்கு. கை கால் நகம் பல்லு இவைகள்லாம் இருக்கு. பிரதிகசு படஸ்ய விஸ்வம் பிரகரணம் அதவா விகத்தும் உபகரணம். அவைகளே நம்மளோட கூட இருக்கிற கை கால் நகம் பல்லு இருக்கும் இல்லையா, இவன் யாவும் இவனுக்கு ஆயுதமா இருக்கு. யாரு? கோபனுக்கு இல்ல, அது விளையாட்டு கருவியாகும். அப்படிப்பட்ட இவ பெருமாளுடைய நகமே ஹிரண்யவதத்துக்கு உபயோகப்படுதியா. பிரத்யாதிஷ்ட புராதன கிராம கணக்குவாடி. அதனால பெருமாளுக்கு திருக்கையில அனாதியாக இருக்கக்கூடிய சக்கரம் இருக்க அத கூட வேண்டாம்னு சொல்லிட்டேன். பிரத்யாதிஷ்ட பழைய ஆயுதங்களே எனக்கு வேண்டாம். ஏன்னா அவன் ஆயுதத்தினால கூட கொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டான். அதனால தன்னுடைய நகத்தை கொண்டே பெருமாள் ஹிரண்யனை வதம் பண்ணார் இல்லையா. அதனால கையால அந்த ஹிரண்யனுடைய காரியத்தை தயார் பண்ணி தலைமையில பிடிச்சு நகத்தினால கீறி அந்த பல்லுனால இதெல்லாம் எடுத்து அந்த உடம்புல இருக்கிற ஆயுதங்களே அதே ஆயுதமா இருக்கு. அதுவே விளையாட்டு கருவியாகும். ஏன்னா சந்தோஷமா இருக்கிட்டு விளையாடுறதுக்கு அந்த பந்தை கையாலே தட்டி விளையாடுவான். இப்படிதான் இருக்கும் இல்லையோ. அதான் இவனுக்கு இந்த கோவனுக்கு சரீரத்தில் இருக்கிற கை கால் பல்லு ஆயிடுச்சு. இப்படி
अत्र पुनः असह्योतानम् अमर्षम् उपशमयितुम् अपरिदृश्योदयां शान्तिं पुरस्कृत्य निस्तरङ्गजलधिरिव निरूढधैर्ये तिष्ठति विवेकः. இப்போ கோபனை பத்தி இவ்வளவு தூரம் சொன்ன. இந்த அலங்கா ரொம்ப கோபத்தோட யுத்தத்துக்கு வரான் கோபன். அவனே எப்படியாவது ஒழிக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம்னு பார்த்தோம். நமக்கு கோபம் வந்தா அறிவு வேலை செய்யாது. அதனால விவேக் என்ன பண்ணா, அசக்கிய உத்தானம் அமர்ஷ உபசமயித்தும் அபரிதயோதயான் சாந்தி புரஸ்கிருத்திய சாந்தி பொறுமையை கையாண்டான். ஏன்னா அப்பதான் மூளை அவனை எப்படி எதிர்கொள்றதுன்னு இவனுக்கு கோவம் தான். சரி, நாமளும் நமக்கு தான் பலம் இருக்கேன், அவனை அடிக்கிறது போகும், அது பிரயோஜனம் யோசனை பண்ணான். அதுக்கு அதனால இஷ்டரங்க ஜலதிரிவ, இந்த ஜலத்துல அலைகள் இல்லைன்னா எப்படி ஒரு அமைதியா இருக்கும், அந்த மாதிரி எந்த வித பதற்றும் இல்லாம இருந்தான் விவேகன். எருட தைரிய விவேகா, அதுவும் இல்லாத ரொம்ப தைரியமாக இருந்து எருட தைரிய அந்த தைரியம் அந்த பொறுமை அப்படின்ற ஸ்திரியை நிறுத்தி அந்த பொறுமை இருக்கு. அந்த பொறுமையை நிறுத்தினா கோபம் கூட சாந்தமாயிடுவான், அவர்கிட்ட தோத்து போயிடுவான். சிந்து கோஷ பிரதன மணிபுதம் சந்தயன் ஸ்மாதரேந்திராணி விந்தான ஸ்கந்த பேதானி சுரபதரதினான் சுஷ்மண சாரதீனான் சுத்தாலோகேன சத்யா க்ஷயம் உபகமிதான் சாந்தி மந்தஸ்மிதேன சுப்யே துவைதாத்ர சௌத துவனி குணிதரः கோபி கோபாட்டஹாதஹ. கோபனுடைய அட்டகாசம் இருக்க, அது தாங்கவே முடியாது. எப்படி அப்படின்னா, ருந்தான சிந்து கோஷ பிரசமான மணிபுதம், இந்த சமுத்திரத்துல அலை வீசுறதோ அந்த அந்த அளவு இருந்துச்சுன்னா அது மோசம் ரொம்ப பயங்கரமா இருக்கும். அத்தை காட்டிலும் பயங்கரமா இருந்தது இவன் மட்டும் அட்டகாச கர்ஜனை. விந்தான ஸ்கந்த பேதானு சுரபதரதினா சுஷ்மண சாரதீனா. இந்த பெரிய பெரிய இந்த அலைகள்னாச்சு, இந்த பெரிய பெரிய மலைகளோட தாழ்வுல மோதி, அது வேற கல்லு மேல போச்சுன்னா அது ஒரு சத்தம் அதிகமா இருக்கு. சுத்தா யோகேன சத்யா க்ஷயம் உபகமிதா சாந்தி மந்தஸ்மிதேனா. நெருப்புக்கு ரொம்ப ஸ்நேகிதம் யாருன்னா காற்று. இந்த காற்று பலமா வீசுதுன்னா நெருப்பு இல்லாமலும் அதுவே இன்னும் அதிகமா எல்லாருமே பரவிடும். அப்படிப்பட்ட அந்த ஆகாசத்துல வீசக்கூட காற்று இருக்க, அந்த காற்றே பழகிறது இவரோட கோபம். கோபி கோபாட்டஹாசஹ. இந்த கோபனுடைய கர்ஜனை இருக்க,
அது உறக்க இருக்கிறதுனால சத்திய லோகத்துல இருக்கக்கூடிய பிரம்மாவுடைய அரண்மனை கூட இடிஞ்சு விடும் போல் அப்படிப்பட்ட பெரிய சப்தம் எல்லா இடத்தையும் பரவி அபிச்ச குலசிகரி கனிஷ்டாக சோனி திருத்தேர்த்த கும்பாக புலிச கடின தத்தா சேல சங்காது கோராக கதிஜன ரணரங்கே கந்துகி கிருத்த முக்தாக நஜகதி பயவஸ்மாது அந்திமம் தந்திமல்லாக. இந்த கோபத்தினுடைய எதிரொலியாக விவேகத்தினுடைய சேனையை சேர்ந்த ஷமா இருக்காங்களோ இந்த பொறுமையினுடைய புன்சிரிப்பு அது ஒரு சாத்தியமானது. அவைதானே நெருமிருந்து சுத்தாலோகம். இப்படிப்பட்ட இவனுடைய அதாவது தும்பு கோபத்தினுடைய கர்ஜனையானது அந்த பொறுமையானது ரொம்ப அடக்கக்கூடியது. அப்படின்னு சொல்லிட்டு குலசகிரி கிரிஷ்டாக சோனி திருத்த அது கும்பாக இந்த பெரும் யானைகள் அந்த அகலாசத்தை ஏதோ முடி கொண்டு வரணும் இல்லையோ என்ன பண்றது அப்படின்னா அந்த யுத்த பூமியில யானைகள்லாம் பெரிய மலை போல சரீரத்தோடைய அவைகள்லாம் குலசகில சங்காது போரா அவனுடைய தத்தங்கள்லாம் எப்படிருவான் இந்த பூமியே தன் தலையில தாங்குற அளவுக்கு சக்தி கொண்டது. சதி ஜனரங்கே கந்துகி கிருத்திய முக்தாக இந்த விஷக்குவியல் இந்த விஷக்குவியல்னா என்னன்னாக்க அந்த சத்தமே அவனுடைய சப்த நாடியும் ஒடிக்கிறோம், அது விஷம். ஆக இந்த கர்ஜனை இந்த கோபன் கர்ஜிக்கிற கர்ஜமே அது விஷமாக இருக்கு. அப்படிப்பட்ட அது பயங்கரமா இருந்தது. நஜகதி பயம் அஸ்மாது அந்திமம் தந்திமல்லாக. ஏதாவது யானைகள் இருக்கு, அதுக்கு தந்தங்கள்லாம் இருக்கு, இவெல்லாம் நம்மளை காப்பாத்துன்னு பார்த்தா அதை விட இவருடைய கர்ஜனையாவது நமக்கு மரணத்தையே உண்டு பண்ண போல் இருக்கே, இந்த யானைகள்லாம் இறந்துடும் போல் இருக்கே அப்படின்னு பயப்பட இருக்கு அப்படின்னு நாரதர் சொல்றார். உடனே கும்பூர் சொல்றார் பகவான் அபி விஸ்வமிதம் ஜிதக்ஷதோஸ்ய திபுராராதி முகேஷ தப்த பூம்னா மதஹஸ்தி கதா மமர்தலீரா மசகா மரிசன மாத்திரமித்யவீமி. உடனே கும்பூர் சொல்றார், இந்த கோபன் தன்னுடைய கோபத்தினாலேயே இந்த உலகத்தெல்லாம் எரிக்கணும்னு பாருங்க. இவருடைய கோபம் இந்த உலகத்தெல்லாம் கொடுத்தோடு பார்க்கறது. அபி விஸ்வமிதம் திதக்ஷதோ அஸ்ய திரிபுராராதி முகேஷு லப்த பூம்னா. திரிபுர சம்ஹாரம் பண்ண
இந்த கோபம் தானே சிவன் தன்னுடைய கண்ணால திருக்குறள் அந்த திருக்குறள் ஊரே கொளுத்தினார். அதை போல இவனும் கொடுத்தோன்னு பார்க்கலாம். சிவன் பல சமயங்கள்ல கோபத்தோட சில காரியங்கள், அதுல மன்மதன் கோபத்தினால எரிச்சார். அதே மாதிரி அரசர் கோபம் வந்தது, அரசர் சமுதிரத்தை குடிச்சார். மதஹஸ்தி கதாவர்தனீன, இந்த மதம் பிடித்த யானைகள்லாம் கொள்றதுக்கு இந்த கோபனுக்கு ரொம்ப ரொம்ப கொசுவை மதம் பண்ற மாதிரி அவங்க அவ்வளவு சுலபம். மசகா மருசன மாத்திரம் மிச்சவைமி, அதுவும் இல்லாத இவருடைய சிங்கநாதம் இருக்கேன், யாருடைய? இந்த கோபனுடைய. அது பழைய காலத்துல மேகங்கள்லாம் உன்னோட சொல்லி இருக்குமா, அந்த மாதிரி பயங்கரமாக இருந்து எல்லா லோகத்தையும் கேட்கலாம். அப்ப அதனால அந்த அவனுடைய கட்டினது எல்லா லோகத்தையும் செவிடாய்க்கிறது தான். இப்படி பகவன் அயம் அசௌ இதானி அமர்ஷிய சம்பிரதி சம்வர்த்த தாராதர கர்ஜித கம்பீர பைரவ பிரசித்தி. இந்த இவருடைய கர்ஜனை பெரிய மலைகளுடைய புகையில உள்புகுந்து எதிர்விடுகிறான். அந்த 3 லோகத்தையும் செவிடாகிறது தான். ரிபுவனமபி பதரியத்தினா செவிடாகிறது. குலகிரி குகர பரித பிரதிநிவிருத்த சம்பதா கிருதி சிம்மனாக. ஆனா இப்படிப்பட்ட இந்த பெரிய கர்ஜனை, இடி போடுற கர்ஜனை கேட்டு இந்த விவேகன் பக்கத்துல இருந்து வரக்கூடிய க்ஷமை இருக்கால, அவள் எந்த விதமான தடங்களும் இல்லாம ஆச்சரண சமய சமுச்சிதத்தையா நிஷ்பதிக்ஷேபையா க்ஷமையா, இவ்வளவு எல்லாரும் பயப்படுறா. அந்த 3 ரோகம் நடுங்கிறது. ஆனா இந்த சமையல் இருக்கால, அதுவும் காலையே வாங்கிக்கல, அது தனக்கு தடையாவே நினைக்கல. அவள் அலட்சியமா அது அந்த பொறுமையாக கோபனை அலட்சியமா பார்க்கலாம், அலட்சியப்படுத்தல. நீங்க உங்க கட்சியில எங்கிட்ட ஒன்று நடக்காது. அது இதை பார்த்தா கோபனுக்கு ரொம்ப அதிர்ஷ்டம் வந்துருக்கு. என்னது லோகம் மொத்தம் 3 லோகம் பயப்படுறது. சிவனுக்கு இருக்கிற சக்தியை விட எனக்கு அதிகமா இருக்கு, இப்படி எல்லாம் இருக்கு, என்னை பார்த்து பயப்பட மாட்டேங்கிறோம் அப்படின்னு ஸ்தப்த விருத்திராயம் தந்திர சிந்தை கோபம் அவனுக்கு இவ்வளவு ஆச்சரியம் உண்டாயிருக்கு. ததாகி நம்மளுடைய கத்திரை பயப்படவே இல்லையே அப்படின்னு இவனுக்கு ஆச்சரியம். ததாகி கொஞ்சமாவது பயப்படவே மாட்டோமா? பயப்படவே இல்லை. அயமிக க்ஷமையா தலிதா க்ஷணாத் பிரதிமுகோபி பராமுகவத்பவன் நகலியாதி நிதிஷ்டதி தைரியா பவதி தப்ரதிக பரம் பரஹ. இந்த இப்படி அந்த பொறுமையானவள் கோபனை எதிர்த்து சண்டை போறதுக்கு வரா. அத்தை தன்னுடைய அலட்சியத்தினால அவனை தடுத்துடுறான். இப்ப ரெண்டு பேருமே எதிர்ப்பு நிற்கிறா. இப்போ அவன் என்ன பண்ணிட்டான், நம்ம திரும்பி போனா அசிங்கம், அங்கேயே நிக்கலாம்னா முடியல. ஏன்னா அவ எதிர்க்கு நிக்க கூட முடியல. அவ அவ்வளவு அலட்சியப்படுத்துறா. யார? கோபனை. இந்த க்ஷமைன்ற பொறுமைன்றவள்
அவனை ஒருத்தன் விஷிட்டே இருக்கான், எதுக்கு லட்சியம் பண்ணல, குறைச்சிட்டு அவனாடு சொல்ற என்னடா இவ்வளவு வீரம் ஒண்ணுத்துக்கும் அசைவு இல்லையே, திருப்பி ஒரு வார்த்தை சொல்லப்படுறேன் அப்படின்னாக்க அதுவே அவனுக்கு இன்னும் எடுத்து உண்டாகும். என்ன நான் இவ்வளவு கத்துறேன், நீ பதில் சொல்லாம இருக்கேன் அப்படின்னு அவனுக்கு கோவம் இன்னும் அதிகமாகும். அந்த மாதிரி இந்த சமையானவள் அவனுக்கு ரொம்ப கோவம் முடியா பண்ணிட்டா. அதனாலதான் இங்க நகல்வியாதி நிஷ்டதி ந கிரியா பவதி, அந்த அயமிக க்ஷமையா தலிதா க்ஷணாத்து பிரதிமுகேபி பராமுக பவன் பவன். அவ அலட்சியப்படுத்தி என் எதிர்க்கு நிக்கிறான், ஆனா என்னை துணிகொண்டு லட்சியம் பண்ணல அவன். இப்ப நான் என்ன பண்றது, நகல்வியாதி நிஷ்டதி ந கிரியா பவதி பிரதிகா பிரதிகா பரா. திருப்பி போக முடியல, அவளை எழுந்து நிக்க முடியல, தத்தளிக்கிறான். இதுக்குதான் சம்பிரதிகா பிரதிகா, அதுக்கு பிரதிகன்னு பேரு. பிரதிகம்னா என்னன்னாக்க ஒரு தடை. என்ன தடைனா அந்த தடையானது இந்த கோபனை போக முடியாம திரும்ப முடியாம பண்ணது. அப்படின்னுதான் பிரதிகம்னு இங்க பார்த்து அழகா போடுறாரு சுவாமி தேசிகன். சப்பிரதிகா அவனால நன்கா தடுக்கப்பட்டிருக்கான். அவன் அந்த க்ஷமைய ஒரு தடுப்புன்னு போட்டுருக்காங்க. துன்புறு நாரதா சாந்தஹர்ஷம் திருப்பியும் ரொம்ப ஆச்சரியப்போட கொச்சித்து அதிசங்கட விஷய சுபடான க்ஷணம் நிர்வர்ணிய ஒரு நிமிஷம் ஆச்சரியப்பட்டு அந்த பகவான் பஷ்ய ஆச்சரியம் இங்க பாருங்க. அபராவர்த்தியதி கோபஹ பశ్చాத் ஆக்னிஷ்டபத இவா பாதி குஷித் அதிசங்கட விஷயே சுபதானா சம்மதோயம் அபசர்பஹ. இவன் திரும்பவும் முடியல. வெச்சகால பின்னாடி முன்னாடி வந்தான், டக்குனு ஒரு காலம் பின்னாடி வச்சுட்டான், அப்படியே இருந்துட்டான். திருப்பி போகல அவன். அதுதான் இங்க சொல்ற. என்ன ஆச்சரியப்பதா, இவன் வேகமா வந்தா அவனோட சண்டை போடுறதுக்கு, இவன் அதுக்கு முன்னாடி இவன் இவ்வளவு மகிமா வந்த கோபன், அவன் டக்குன்னு அவளை பார்த்த உடனே அப்படியே ஸ்தம்பம் நின்றுட்டான், ஒண்ணும் பண்ண முடியல, அவ்வளவு அவசியம் பண்ணிட்டா அவன். அதனால இவன் அந்த குணத்துக்கு போக முடியல. உடனே நாரதா சாந்தஹாசம் ஒரு நாரதன் புன்சில் போட இந்த ஸ்லோகத்தை சொல்ற. இந்த சங்கரமான வேலை. ஆனா இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் வந்துனாக்க வீரர்கள் பின்கால வைக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. யஸ்யத்ராசன தர்ஜன பிரபுதயः புரார்த்ததாவிருத்தயः யஸ்யோன்மேஷ நிமேஷயோஸ்தி பூனம் நித்ராதி ஜாகிரதி ச ஆவர்த்தேனம் அவேத ஹிம்சன மகாசம்பிரம்ம சம்பாவிதः ஹீரோர்நாமரா பாஹுதண்டவரகம் क्रोधं निहत्ति क्षमा. தும்புரு சொல்ற புன்சில் கொடுக்க எத்ராசன இந்த கோவனுடைய செயல்கள்லாம் கீழே சொல்லியிருக்கோம். அவன் ரொம்ப மிரட்டுவான், பயங்கரமா இருப்பான். அவன் வீஷா எத்தனை திராசன தர்ஜன பிரபுதையாக இந்த கோபன். இவருடைய செயல்கள்லாம் எப்பவுமே அசலாக பயன்படுத்தும்.
யசோன்மேஷ நிமேஷயோ திரிகோணம் நித்ரா ஜாகத்திஜா. இவன் கோபத்தோட கூட கண்ணை உருட்டி கிழிச்சு பார்த்தா லோகமே உறங்கிக்குவோம். அதாவது அது ரெண்டு அர்த்தம். இந்த கோபத்தினால என்ன, கோபமே உறங்கிடுறது எப்படி அர்த்தம், அந்த கோபத்தினால சண்டை சொல்லிவிடும், மொத்தம் வெட்டி குத்தி செது சாயும், அதான் உறங்குறது இருக்கும். இல்ல பயந்து அமைதியா இருப்பான். ரெண்டு தான். நித்ராணி ஜாகர்த்திஜா ஆபத்தேனம் அவேத ஹிம்சன மகா சம்பிரம்ம சம்பாகிதா. அதனால கோபம் வந்துச்சுன்னா வேற ஆயுதமே வேண்டியது இல்லை, அவனுடைய கை தனியே போடும். அந்த கோபத்தினாலே மனுஷன் தான் அழிச்சிடுவான். அதுவும் இல்லாத இந்த நல்லவர்கள்லாம் சில பேர் இவனை பார்த்து பயப்படுவோம். ஏன்னா இந்த கோபன் சாஸ்திரத்துல அனுபவிக்காத ஜீவ ஹிம்சையெல்லாம் பண்ணும்படியா பண்ணுவான் மக்களை. எப்படி கோபத்தினால ஒண்ணு அடிக்கிறது, இல்ல வார்த்தையால அவனை சாகடிக்கிறது, இப்படி கோபத்தினால எல்லா காரியமும் பண்றான். அபிஷ குருவதம் क्रूर क्रीडा कठोर पराक्रमः प्रतितमहि ध्वंसः दक्षाध्वर प्रविश्वसो स्वयमिह सुकाराति स्वर्गापवर्गविघातकः क्षणरुचिपदं क्षान्त्या गच्छत्यमर्षहुतासनः. அதாவது தக்ஷ பிரதாபி இப்போ இந்த விவேகனை சேர்ந்த க்ஷமை என்ன பண்ண தெரியுமா, தன்னுடைய சாந்தி குணத்தினால இந்த கோபனை அவனுடைய செயல்கள்லாம் வீதியை குறைய பண்ணிட்டான், பண்ணி அவனை கும்பிட்டான். இந்த கோபன் எல்லாருக்கும் கோபம் வரும்படி, சிவனுக்கு கோபம் வரும்படி என்ன பண்ணான், அம்மா தன்னுடைய அப்பா குருவோட தலையை கிளினான், குருவதம் பண்ணான். அதாவது தக்ஷன் யாகத்தை சீர்குலைச்சான். பிரதித மகித துவம்ச தக்ஷாத்வர பிரதி, தக்ஷனுடைய யாகத்துல குருனுடைய இந்த சிவன் இருக்கானே மாமனார் பண்ண யாகத்தை போய் கெடுத்தான், கோபத்தினால்தான். அதுக்கப்புறம் ஸ்வயமுகாராதி சொர்க்காபவர்க்க இந்த கோபத்தினுடைய காரியமாக இந்த யாகம் தானம் போன்ற நல்ல காரியங்கள்லாம் நடக்காம போயிடுச்சு. க்ஷருஷிபதம் க்ஷாந்தியா தமசூதாசன. இப்படி லோகத்துல ஜனங்கள்லாம் சுகமா சாந்தமா மகிழ்ச்சியா வாழ்றத இவன் தடுக்கலாம். யாரு? இந்த கோபன். அது மட்டும் இல்ல, மனுஷன் நல்ல காரியங்களை நல்ல காரியம் செய்யணும், அது கோபம் தான் கிடையாது. நல்ல காரியம் பண்ணா சொர்க்கம் கிடைக்க போகுது, கெட்ட காரியம் பண்ணா நரகம் கிடைக்கும், இல்ல நல்ல காரியம் பண்ணா மோட்சத்துக்கு போகலாம். ஆக இந்த சொர்க்கமோ மோட்சமோ
ஸ்வயமிக சுகாராதி சொர்க்காபர்க்க விகாதா அதையும் அடைவுடாய் பண்றான். நல்ல பேருக்கு அனுடாய் பண்றான். ஷடருபிசதம் சாந்தியா இப்படிப்பட்ட அந்த கோபன்ற நெருப்ப சாந்தியா பொறுமை என்பவள் கச்சத் அமர்ஷ மகுதாசன தண்ணீரால் அணைக்கப்பட்டார். விண்ணல் போல ஒரு நொடியில் அது சாம்பலாய் அப்படின்னு இந்த தும்புரு சொல்ற. அதான் இதோட இதை படி பயன் இதை பற்றி நாளைக்கு ஐஸ்வருடைய சங்கல்ப உற்சவம். அதனால நாளைக்கு நாழி ஆயிடும், நாளைக்கு முடியாது, அதுக்கு மறுநாள் பார்ப்போம். கவிதார்க்கே சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः. ஸ்ரீமதே ஸ்ரீமண்டலோபஸ்ரீ வேதாந்த தேசிகேந்திர மகாதேசிகாய நமः. ஸ்ரீமதே ஸ்ரீமண்டலோபஸ்ரீ ஸ்ரீ வேதாந்த போது வாசிஸ்ரீ நாராயண மகா. ஸ்ரீமதே லட்சுமி பாதுகாதேவி ஸ்ரீமதே வாசிஸ்ரீ கிருஷ்ணவாணி மகா. ஸ்ரீமதே ஸ்ரீ ரங்கநாதேந்திர மகாதேசிகாய நமः.